எப்படி இருக்கு அஞ்சலி? ஏதோ இருக்கேன். வலி அதிகமா இருக்கா? வலி இல்லாம இருக்குமா? நல்ல ஓடி ஆடிக்கிட்டு இருந்தவள அடிச்சு போட்டு படுக்க வச்சுட்டு இப்ப வந்து நல்லா விசாரிக்கிறீங்களா? அஞ்சலி நடக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு. இனி வாழ்க்கை புறவளை வச்சு நான் எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ கடவுளே, எனக்கு அப்புறம் அஞ்சலியை யாரு கவனிச்சுப்பா? இல்ல, இந்த கொடுமையை தாங்கறதுக்கு என்னால முடியாது. பேசாம உன் கையால ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்துரு. நானும் என் மகளை குடிச்சிட்டு செத்து போயிடுறோம். என்ன அஞ்சலி, உன்னை நான் எந்த நேரத்துல பெத்தனோ தெரியல. உன்னோட வாழ்க்கையும் போயிடுச்சு, உடம்பும் போயிடுச்சு. இது பாருங்க, கண்டபடி பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நீ என்ன பேசுறப்பா? அஞ்சலி இப்ப கை குழந்தை மாதிரி ஆயிட்டா. அவளால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. ஆத்திர அவசரத்துக்கு அவளாலே எல்லாம் பண்ணிக்க முடியுமா? இப்படி இவள காலம்புற படுக்க வச்சிட்டீங்களே, இனிமே இவ சாப்பாட்டுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை நம்பிதானே இருப்பா. எத்தனை நாளைக்கு இப்படி போராடணுமோ தெரியலையே. அதுக்கு பேசாம செத்துடலாமே. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். காரை ஏத்தி என் பொண்ணோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சிட்டீங்க. அழிச்ச நீங்க தான் இதுக்கு பரிகாரம் தேடணும். ஏமா உங்ககிட்ட சண்டை போடுற? விடுமா. இலக்கிய என்ன வேணும்னு ஆயிடுச்சா? என் தலை எடுத்து பட்ட காலையே படுங்கிற மாதிரி கஷ்டமும் வேதனையும் சுரண்டு சுரண்டு அடிக்குது. எல்லாம் நான் பண்ண பாவம். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? பாவம் இலக்கியா, தான் பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவளே வருத்தத்துல இருக்கா. அவளை போய் நீ அவளுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நீ எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு பொம்மை மாதிரி படுத்து கிடக்குறியே. நான் எப்படி உன்னை வச்சு காப்பாத்த முடியும்? ஏற்கனவே வீல் சேர்ல உட்காந்து ஒருத்தர் பாடா படுத்துறாரு. இப்ப நீ ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி நல்லபடியா நான் பாத்துக்க முடியும்? ஐயோ கடவுளே, எனக்கு எப்படி தொடர்ந்து கஷ்டத்தையே குடுக்குற? மா மா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல. இனி என்னை வச்சுக்கிட்டு உன்னால குடும்பத்தை சமாளிக்க முடியாது. முடிஞ்ச ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்திலயோ இல்ல ஹோம்லயோ என்னை சேர்த்து விட்டுரு. என்ன? முடிஞ்சா நான் அங்கேயே வாழ்ந்துக்கிறேன். இல்லைன்னா என் கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஏய் அஞ்சலி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? எனக்குன்னு ஒரு விதியை கடவுள் கொடுத்திருக்கும் போது அதை நான் தானே அனுபவிக்கணும். விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். நீங்க கவலைப்படாதீங்க. இனி எந்த சூழ்நிலையிலயும் என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஏய், நீ வாய்க்கு வந்தபடி பேசாத. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான். உன்னை பழையபடி நடமாட வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதுக்காக எவ்வளவு செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஆசிரமம் கீசிரமும் நீ உளராத. போதும், நிறுத்து. அதான் அஞ்சலியால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. அப்புறம் நீ பணத்தை கொட்டி என்ன பண்றது? இனி என் பொண்ணோட கதி அவ்வளவுதான். உங்க மாமாவும் கை கால் அசையாம சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப இவளையும் அடிச்சு படுக்க போட்டுட்ட. இனிமே நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? வருமானத்துக்கு எங்க போவேன்? இங்க பாருப்பா, உன் மாமனாரை பாத்துக்கிறதே எனக்கு பெரும் பாடா இருக்கு. இதுல இவளை எப்படி நான் கவனிக்கிறது? பேசாம அஞ்சலியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். எங்க வீட்டுக்கா? ஆமா, உங்க வீட்டுலதான் தனி ரூம் இருக்கு, ஏசி இருக்கு. பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. அஞ்சலிய கொஞ்ச நாள் வச்சிருந்து குணமாக்கி நடக்க வச்சு அனுப்புங்க. மா, அங்க வேணாமா. அந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்காது. இந்த சூழ்நிலையில நான் எப்படி அங்க போவேன்? வாய மூடுறி. கேஸ் கொடுக்காம நீ அந்த வீட்டோட கௌரவத்தையே காப்பாத்திருக்க. அந்த கைமாருக்கு இத கூட அவங்களால செய்ய முடியாதா? அப்படின்னா வா, உன்னை கொண்டு போய் ஆத்துலயோ குளத்துலயோ தள்ளி விட்டுட்டு நானும் செத்து போயிடுறேன். அத்தை, இங்க பாருங்க கௌதம் தம்பி, நீங்க செஞ்ச பாவத்துக்கு இது தவிர வேற பரிகாரமே கிடையாது. முடியாதுன்னா விட்டுருங்க. நாங்க எங்க முடிவை தேடிக்கிறோம். கௌதம், டாக்டர் போய் பார்த்து இதை விட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அஞ்சலியை சீக்கிரமா குணப்படுத்த சொல்லுவோம். நீங்க போங்க. ஐயோ, அதான் டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாருல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? போங்க கௌதம். அஞ்சலி, நீ ஒன்னும் பயப்படாத. நான் பாத்துக்கிறேன். நானும் போய் டாக்டர் பார்த்து பேசிட்டு வரேன். என்னடி, நாம கஷ்டப்பட்டு சோக டிராமா போட்டா இலக்கியா டாக்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு போறா? மா, அவ சொல்றத விடுமா. நீ கௌதமோட கண்ணை பாக்கலையா? மனுஷன் நீ ஆடின டிராமாவிலே ஆடி போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கான பலன் தெரியும் பாரு.
கௌதம், என்ன கௌதம் இது? அஞ்சலி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சிந்தாமணி அத்தை குண்டை தூக்கி போடுறாங்க. நடந்ததை சாக்கா வச்சுக்கிட்டு அவளை நம்ம வீட்டுக்கு தள்ளி விட பாக்குறாங்க. அத்தையும் கார்த்திக்கும் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா தேவையில்லாம நம்ம குடும்பத்துல பிரச்சனை தாங்க வரும். என்னதான் அஞ்சலி உங்களுக்கு ஃபேவரா இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அஞ்சலியுடைய அம்மா அதை ஈஸியாக விடுவாங்கன்னு எனக்கு தோணலை. அவங்க நிச்சயமா அஞ்சலியை இலக்கியாவுக்கு எதிராக மாற்றுவாங்க. அஞ்சலியை அவங்க அம்மா கிட்ட விடாதீங்க, உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அஞ்சலி கொடுத்த வாக்குமூலம் மாறாமல் இருக்கணும்னா அவங்க உங்க பக்கத்திலேயே தான் இருக்கணும். அஞ்சலியோட உடம்பு குணமாகி நார்மல் ஆகிற வரைக்கும் நீங்க அவளை நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கௌதம், என்ன கௌதம்? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்ல அது வந்து நான் எப்படி இங்க பாருங்க கௌதம், சிந்தாமணி அத்தை அவங்க பொண்ணு நடக்க முடியாம போயிடுவாளோங்கிற கோவத்துல அப்படி சொல்றாங்க. அஞ்சலிக்கு மட்டும் அது சரின்னு பட்டதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் நாம வம்பல மாட்டிப்போம். வாங்க உடனே போய் டாக்டரை பார்த்து அஞ்சலியை குவிக்கா நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்போம். வாங்க. ஏன் இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க கௌதம். ஒரு நிமிஷம் இரு இலக்கியா. அஞ்சலியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். என்ன கௌதம், என்ன சொல்றீங்க? ஆமா இலக்கியா, அஞ்சலி குணமாகிற வரைக்கும் நம்ம வீட்லயே அவளை தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஐயோ நீங்க என்ன பேசுறீங்க? அது ஆபத்து கௌதம். நம்ம வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும். தெரியும், ஆனா அதையும் நாம சமாளிக்கணுங்கிற நிலைமையில தான் இப்ப இருக்கோம். அஞ்சலியை நம்ம இப்படியே அம்போன்னு விட்டுட முடியாது. ஏங்க, அவளை அம்போன்னு விடணும்னு நானும் சொல்லலைங்க. அஞ்சலி நம்மள கேஸ்ல இருந்து காப்பாத்திருக்கா. அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். என்னால அவளுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு அவளை குணப்படுத்த நாம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போறது மட்டும் சரி வராதுங்க. நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம அவளை உங்க மாமா வீட்டுக்கு அனுப்ப முடியாது. உங்க அத்தை சொன்ன மாதிரி உங்க மாமாவும் இப்ப நடக்க முடியாத நிலைமையில நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாரு. அப்படி இருக்கும்போது அவரையும் அஞ்சலியையும் ஒரே நேரத்துல உங்க அத்தையால எப்படி கவனிச்சுக்க முடியும்? அப்ப அவ குணமாகற வரைக்கும் ஹாஸ்பிடல்லே வச்சு பாத்துப்போம். எத்தனை நாளைக்கு? அவ எப்ப எழுந்து நடப்பான்னு டாக்டரே உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாரு. இதோ பாரு இலக்கியா, அஞ்சலி இப்ப நமக்கு ஆகாதவதான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ அவளோட இந்த நிலைமைக்கு நாம காரணமாயிட்டோம். நீ சொன்ன மாதிரி அவளை குணப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. வெறும் பணத்தை கொடுத்து அதை நாம சரி கட்ட முடியாது. அதுவும் இல்லாம ஏசிபி சார் சொன்னதையும் கேட்டல்ல, உன் அத்தையால அஞ்சலி எப்ப வேணாலும் மாற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவ கொடுத்த வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, நமக்கு தான் சிக்கலா போயிடும். இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இப்ப கூட அத்தை கிட்ட அஞ்சலி நமக்கு சப்போர்ட்டா தானே பேசினா. நீங்க தேவையில்லாம எனக்காக அஞ்சலியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல இலக்கியா, உனக்கு எந்த ரூபத்திலயும் ஆபத்து வர்றத என்னால அனுமதிக்க முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ், பப்ளிக்கோட சாட்சின்னு நிறைய ஆதாரங்கள் உன்னை குற்றவாளி ஆக்குறதுக்கு தயாரா இருக்கு. ஒருவேளை உங்க அத்தை சொன்ன மாதிரி அவளை கவனிச்சுக்க முடியாம விரக்தியில ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கோ, அந்த பாவமும் நம்மளதான் வந்து சேரும். சோ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, அஞ்சலிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ குணமாகற வரைக்கும் கவனிச்சுக்கிறது தான். ஐயோ கௌதம், நாம அஞ்சலியை கார்த்திகோட சேர்த்து வைக்க போய் அது பூகம்பமா வெடிச்சு இன்னும் அந்த பிரச்சனை நம்ம குடும்பத்துல நீர் பூந்த நெருப்பா புகஞ்சிட்டு இருக்கு. இப்ப புதுசா இந்த சிக்கல் வேறயா? இது அத்தையும் கார்த்திக்கும் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க வைப்போம். இப்பவே நாம 2 பேரும் போய் அஞ்சலி வரப்போறத பத்தி ஜானு கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் சொல்லி அவங்கள தயார் பண்ணுவோம். அது முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடிச்சுதான் ஆகணும், நான் முடிவு பண்ணிட்டேன். பாத்துக்கலாம், நீ வா. கௌதம், எனக்கு என்னமோ. ப்ளீஸ் இலக்கியா, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. உங்க மாமாவை அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு உங்க அத்தையால அஞ்சலிய கவனிச்சுக்க முடியவே முடியாது. ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சீக்கிரம் குணப்படுத்தி அனுப்புவோம். இலக்கியா, ரொம்ப யோசிக்காத, வா. முதல்ல ஜானு கார்த்தியை பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.